நான் முதல்ல சீரியல் பண்ணிட்டு இருந்தேம்மா. சீரியல் பண்ணி முடிச்சுட்டு திடீர்னு ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டார். நான் ஹீரோ ஆகிற இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. நான் நினச்சேன் என்னோடய ஃபேஸ் ரொம்ப காமனான ஒரு ஃபேஸ். ஸோ அதனால் எனக்கு எதுவும் சான்ஸ் வரனால நம்ம வந்து ஹீரோவுக்கு அண்ணன் அந்த மாதிரி ஆகிடுவோம், சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆகிடுவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் ஹீரோன்னு சொன்னோடனே அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கம் வரல. ஏன்னா நான் ஹீரோவா அப்படின்னு. ஸோ அப்புறம் நான் 4 o'clock எழுந்திரிச்சு நைட் ஐ ஸ்லெப் போய் 12 o'clock படுத்தேன். 4 o'clock எழுந்திரிச்சிட்டேன். ஜிம்மை தேடுறேன், எந்த ஜிம்மும் ஓப்பன் ஆகலை. ஏன்னா ஹீரோன்னு ஜிம்முக்கு போகணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஜிம்முக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், செகண்டரி. நான் ஜிம்மு திறக்கல. அப்புறம் அந்த படம் நடக்கலை. கொஞ்ச நாளில் வந்து நான் ஜிம்முக்கு போகாதனால இல்லை, அந்த படம் வந்து அப்புறம் பேசணும் தமிழில் நடக்கலை. அப்புறம் அந்த படம் கன்னடத்தில் எடுத்தாங்க. அப்புறம் நான் கன்னடத்தில் போய் வில்லான நடித்தேன். ஹீரோ நடக்கலை. அப்புறம் இன்னொருத்தர் கூப்பிட்டு ஹீரோன்னாரு, நடக்கலை. இன்னொருத்தர் கூப்பிட்டு ஹீரோன்னாரு, நடக்கலை. இது மாதிரி 4 பேர் பண்ணாங்க. அப்போ எனக்கு ஹீரோவாகிறது, நான் ஹீரோ மெட்டீரியல்னு ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனால் ஹீரோவாகனான்னு தெரியாது. பட் என்னை ஹீரோவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மட்டும் தெரிஞ்சுது. ஸோ அது என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கே தெரியாது, என்னை ஒருத்தர் ஹீரோன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் என்னை ஹீரோவை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் நம்ப ஆரம்பித்தேன். ஒரு 4-5 பேர் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் நான் ஹீரோவானேன். எப்படி நான் ஹீரோ ஆகும்போது 4 பேர் சொல்லி நான் ரிஜெக்ட் பண்ணேன், அது எனக்கு பழசாச்சோ சாதாரணமாச்சோ அந்த மாதிரி தான் இந்த 50வது படத்தப்போ இந்த வெற்றி தோல்வி எல்லாமே சாதாரணமாயிடுது. என் மேலே நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது. அவ்வளோதான் விஜய் சேதுபதி அப்படி இப்படிலாம் நான் சொன்னாங்க. நான் என் நண்பர்களுக்கும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தான் சொல்லுவேன், இந்த அவ்வளோதான் விஜய் சேதுபதி எப்போ நடக்கும்னா, எப்போ விஜய் சேதுபதி கேமரா முன்னாடி நிற்கும்போது நான் எல்லாம் பண்ணிடுவேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறானோ அன்றைக்கி தான் அவளுக்கு தான் விஜய் சேதுபதி. ஐ எம் டூயிங் மை ஒர்க் வித் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வித் பேஷன், வித் லவ். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு என் டைரக்டரோட கோஆப்ரேட் பண்ணி சரியாக பண்ண ட்ரை பண்ணுற ஒரு ஆள் தான். எப்போ இது என்கிட்டேருந்து போதோ அன்றைக்கி தான் இந்த விஜய் சேதுபதி வந்து அவ்வளோதான் விஜய் சேதுபதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு இது பழகிடுச்சு. பட் இந்த மாதிரி ஒரு படத்தோட சக்ஸஸ் வந்து ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நம்ம முன்னாடி 4 பேர் வந்து பேசும்போது, அதை பற்றி பாராட்டும்போது, தனித்தனியாக சொல்லும்போது, அது எவ்வளோ கேட்டாலும் சரி. இன்னும் என்ன ஒரு 20 வருஷம் கழிச்சு ஐம் 65, நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன்னா, நீங்கள் வந்து அப்போ வந்து இந்த மூமெண்ட்டை சொல்லி இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசினேன், இப்போ உங்கள் படம் பார்த்தேன் நல்லா சொன்னால் அப்பயும் நான் சந்தோஷமாக கேட்பேன். ஏன்னா அதான் ஒரு ஆர்டிஸ்டோட பெரிய பாகியம். நம்ம படத்தை பார்த்து என்ன சொல்கிறீங்களோ. தேங்க்யூ சார். வணக்கம் சார். உட்காருங்க சார், நீங்கள் உட்காருங்க சார். வணக்கம், நான் விஜய் சேதுபதி சார்.